அதே போல் பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்தளவுக்கு அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கட்சி ஆஃபீஸ் போகிறோம், கட்சி ஆஃபீஸ் பிடிக்க போகிறோன்னு சொல்லி சில ஊடகங்கள் ஃப்ளாஷ் நியூஸ் போடுறீங்க. தெளிவாக அன்றைக்கி சிவி சண்முகம் பேசும்போது சொன்னார், நாங்களும் சொன்னோம். அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் இதுவரையிலும் அன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் நான் பேசும்போது சரி, எங்களது அமைப்பு செயலாளர் அண்ணன் பேசும்போது சரி, நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான், அவர்கிட்ட தான் அந்த பொதுக்குழு கூட்டம்னு கோரிக்கை கொடுக்குறோம். மறு ஆய்வு பண்ணணும், எல்லாம் ஒன்று சேர்த்தணும், கட்சி பலப்படுத்தணும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அமைய வேண்டும். இது கட்சி எங்களுடைய உயிர். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள்லாம் ஒரு தலைமுறை தாண்டி அந்த கட்சி இருக்கிறோம். புரிஞ்சுட்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்து எங்களுடைய தந்தை எல்லாம் விஜயபாஸ்கரன் தந்தை, தங்கமணி தந்தை, சிவி சண்முகனுடைய தந்தை, எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சிக்காக இருந்தவங்க. கட்சி எங்கள் உயிர் மூச்சு. ஆகவே ஒரு தவறான கருத்துக்களை திரும்ப பதவிக்காக தயவுசெய்து இனியாவது எழுதாதீங்க. அதாவது யார் பதவி கொடுக்கணும் அவங்களும் தெளிவுபடுத்தி பேட்டியை கொடுத்து சொல்லிட்டாங்க 3 நாளைக்கு முன்னாடி. அதாவது நேற்று அமைச்சராக போடுறாங்க, அதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அவங்க அப்படி எதிர்பார்த்து வரல, எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, அந்த அடிப்படையில் தான் வர்றாங்கன்னு சொல்லி போட்டாகவே இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பல கோரிக்கைகள். அதாவது நாங்கள் என்ன செயல்படுத்திருக்கோமோ சரி, நீங்கள் வந்திருக்கீங்க, அதை செயல்படுத்தணும். அம்மா அறிவித்த திட்டங்கள்லாம் கடந்த முறை வந்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டது, அந்த திட்டங்கள்லாம் தொடரணும். இப்படி கோரிக்கை ஆரோக்கியமான கோரிக்கையில் வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருமே எழுதுறதில்லை. ஆகவே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இனியாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய எங்களை பொறுத்தளவுக்கு, நாங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு எந்த காலத்தில் அன்னைக்கு சொல்லியிருக்கோம், எங்களுக்கு உடைக்கவோ பிரிக்கவோ அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தோல்வியை நாங்கள் ஒத்துக்கிறோம், அதை ஆராயணும், நாங்கள் ஆராய்வோம். அதே போல் பார்த்தீங்கன்னா மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வருவதற்கு, அதிமுக ஆட்சி கொண்டு வருவதற்கு, எம்ஜிஆருடைய ஆட்சி கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.